Hi, Vishnupriya. Yes, sir. Hi. Voice ரொம்ப கம்மியா இருக்கே. இப்போ ஓகேவா சார்? இப்போ கொஞ்சம் பெட்டர் தான் விஷ்ணுபிரியா. என் வாய்ஸ் கிளியரா இருக்கா விஷ்ணுபிரியா? கிளியரா இருக்கு சார். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. செஷன் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட். ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆனது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மெயில் வந்து வந்திருக்கும். டீம்ஸ்ல இருந்து ஒரு இன்டிமேஷன் வந்திருக்கும். ஓகே. அதுல வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து ரெகுலர் லிங்க் தான். ஸோ டெய்லி மெசேஜ் வராது. அந்த லிங்க் நீங்க எப்போ ஓபன் பண்ணாலும் இந்த ரெக்கார்டிங், இந்த நம்ம கிரியேட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. ஓகேங்களா? நீங்க டவுன்லோட் பண்ணி வைக்கிறது பெட்டர். ஓகே. ஏன்னா டீம்ஸ்ல அடிக்கடி பக்ஸ் வரும். அதனால வந்துட்டு நீங்க அப்பப்ப டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸ் பார்த்துட்டு இது பண்றத நீங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகேங்களா? இருந்தாலும் உங்களுக்கு ஃபைனலா வந்து நான் எல்லாமே செட்டா ஒரு ஜிப் ஃபைலா குடுப்பேன். பட் இருந்தாலும் நீங்க அப்பப்போ எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஓகே. ஓகே, ரைட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்றேன். நம்ம சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இல்லையா? பண்ணியாச்சு சார். ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகே, ரைட். ஸோ ஓகே, நம்ம மிடில் மேனேஜ்மெண்ட்குள்ள டீப்பரா போறதுக்கு முன்னாடி ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே, ரைட். ஸோ உங்களுக்கு தமிழ் கம்ஃபர்டபுள் தானே விஷ்ணுபிரியா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஹலோ? தமிழ் ஓகே தான் சார். கேக்குதா? ஓகே. கேக்குது. வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஆக்சுவலா. என்னன்னு தெரியல. ஹெட்செட் ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஆமா சார். ஹெட்செட் கொஞ்சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். மேபி நான் டுமாரோ ப்ராப்பர் பண்ணிடுறேன். சரி, ஓகே. இப்போ கிளியரா இருக்கு. இப்போ ஓகே தான். ஓகே. மேபி அந்த மைக் கொஞ்சம் கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ நம்ம எப்படி பார்க்க போறோம்னா விஷ்ணுபிரியா, நமக்கு நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஓகே அவுட்ஸ்கர்ட் சொல்லிடுறேன். ஓகே, ரைட். எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே ஒரு ப்ராஜெக்ட் ஓகே நம்ம வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ற மாதிரி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட் வந்து நார்மலா வந்து ஒரு ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா வந்து கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ட கேதர் பண்ணி, அத டாக்குமெண்ட் பண்ணி, அத நம்ம சிஸ்டம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு கன்சல்டன்ட்டோட வொர்க். நீங்க பண்ண போற வொர்க்கும் அதுதான். சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க கஸ்டமர் கிட்ட என்கேஜ் பண்ணி, கஸ்டமரோட ரெக்யர்மென்ட்ட வாங்கணும். அத வந்து ப்ராப்பரா வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ, அத அப்படியே வந்து சிஸ்டம்ல கான்ஃபிகர் பண்ணணும். அவ்வளவுதான் நம்ம வேலை. ஓகேங்களா? ஆனா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அத பண்ண போறது ஓகே டாக்குமெண்ட் ஒன் ஷாட்ல நம்ம கிரியேட் பண்ண போறது இல்ல. ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட். உங்களுக்கு எதுவும் புரியாது. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அத வந்து டிஃபரெண்ட் மைல்ஸ்டோன்ஸா இப்ப மாத்த போறோம். ஓகேங்களா? அது அப்படியே வந்து ஒர்க் பிரேக் டவுன் பண்ண போறோம். ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்டே வந்து பிரேக் டவுன் பண்ணி, ஒவ்வொரு மைல்ஸ்டோனா கொண்டு போறோம். அந்த ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு மைல்ஸ்டோனா, ஒரு ஸ்டெப்பிங் மைல்ஸ்டோனா நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு மைல்ஸ்டோன்லயும் பாத்தீங்கன்னா, ஓகே சோ நம்ம ப்ராஜெக்ட்ல எப்படி வந்து ஓகே ஒரு ஃபார்வர்ட்ல போவோமோ, அந்த ஃபார்வர்ட் மோட்ல நம்ம போறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த மைல்ஸ்டோன் 1ங்கிறது பாத்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து கஸ்டமர் என்கேஜ்மென்ட் தான். அந்த கஸ்டமர் எப்படி என்கேஜ் பண்றது? அந்த கஸ்டமருக்கு எப்படி எஸ்ஏபி புரிய வைக்கிறது? ஓகே. அந்த கஸ்டமருக்கு எப்படி வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஒரு டைரக்ஷன் குடுக்குறது? ஓகே. சோ எந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்றது? எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அது எல்லாமே உங்களுக்கு மைல்ஸ்டோன் 1லயே உங்களுக்கு கவர் ஆயிரும். இந்த மைல்ஸ்டோன் 1 வச்சே நீங்க தாராளமா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவல் கோல். அப்புறம் மைல்ஸ்டோன் 2ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஓகே. இந்த ஹார்ட்னஸ் லெவல் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் அப்படியே அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம போறோம். சோ இதுதான் வந்து ஆக்சுவலா நம்மளோட கான்செப்ட். ஓகே. ஓகேங்களா? ரைட். ஓகே. சோ உங்களுக்கு டவுட் எப்ப எது இருந்தாலும் நீங்க அப்பப்பயே ஸ்டாப் பண்ணி எனக்கு கேளுங்க. நடுவுல பேசுறோம், இது பண்ணலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க எப்ப வேணா, எது வேணா என்ன ஸ்டாப் பண்ணி எனக்கு புரியலன்னு கேளுங்க. சோ தாராளமா நம்ம அத கிளியர் பண்ணிட்டே போலாம். ஓகே சார். ஷூர். ஓகேங்களா? ரைட். பெர்ஃபெக்ட். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இந்த SAP S/4 HANA இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, ரைட். ஆல்ரெடி உங்களுக்கு SAPக்கு உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கு. நீங்க ஆல்ரெடி SAPக்குள்ள இருக்கீங்க. இருந்தாலும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன் பாருங்க. மேபி உங்களுக்கு தெரியாத பல விஷயம் இருக்கலாம். ஓகே, அதையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே, ரைட். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே SAPனா என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகே இந்த தெரியறதுக்கான ரீசன் என்னன்னா, ஓகே இந்த ரீசன் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியணும். ஏன் அப்படின்னா, ஓகே ரைட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் சோ ஒரு கஸ்டமர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வராங்க அப்படின்னா, அந்த கஸ்டமருக்கு வந்து ஓகே எந்த லெவல்ல வேணா இருக்கலாம். ஒரு கன்சல்டன்ட் ரோலுங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நினைக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு ஜஸ்ட் சிஸ்டம் குடுப்பாங்க. ஜாலியா வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு போயிரலாம்னா அப்படி கிடையாது. 50% வந்து நீங்க சிஸ்டம் ஒர்க்னா 50% கஸ்டமர் என்கேஜ்மென்ட்.
கஸ்டமர் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும், கஸ்டமர் கிட்ட இன்டராக்ட் பண்ணணும், யூசர் கிட்ட இன்டராக்ட் பண்ணணும், கோர் யூசர் கூட இன்டராக்ட் பண்ணணும், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணணும். ஸோ அது இன்டராக்ட் பண்றதுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எஸ்ஏபி நாலேஜ் மாதிரியே உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே உங்களோட ஆஃபீஸ் ஸ்கில் ஜாஸ்தியா இருக்கணும். ஓகே உங்களுக்கு எக்ஸலா இருக்கட்டும், வேர்டா இருக்கட்டும், பிபிடியா இருக்கட்டும். ஓகேங்களா ரைட். இதுக்கெல்லாம் வந்து ஓகே இப்ப நிறைய ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்துருச்சு. இப்ப பிபிடி போடுறதுக்குலாம் உங்களுக்கு காமா இருக்கு, டூல் இருக்கு. ஓகேங்களா ரைட். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஓகே எக்ஸல் வேர்டுக்குலாம் வந்து நிறைய ஆல்டர்னேட் இருக்கு. ஸோ அந்த ஆல்டர்னேட்லாம் கொஞ்சம் கத்துக்கோங்க. ஓகே காமாலாம் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரீயா இருக்கும்போது காமா யூஸ் பண்ணிருக்கீங்களா விஷ்ணுபிரியா? இல்ல சார், யூஸ் பண்ணது இல்ல. ஓகே காமா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது வந்து ஜஸ்ட் வந்து கூகுள்ல போய் காமா ட்ரை பண்ணி பாருங்க. காமால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிபிடி அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணலாம். ஏன்னா நீங்க நிறைய தடவை பிபிடிஸ் பிரசன்டேஷன்லாம் வந்து கஸ்டமர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகேங்களா அதுதான் நம்மளோட அதோட 50% நம்மளோட கோர் ஒர்க் அதுதான். அதெல்லாம் இப்ப இருந்தே ஃப்ரம் டே 1ல இருந்தே அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சோ நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு ப்ராடக்ட்டா வந்து மார்க்கெட்குள்ள போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே சார். ஓகே இது என்னோட சஜஷன். ஓகே ரைட். ஏன்னா மார்க்கெட்ல நானும் நிறைய கம்பெனில வந்து இது ரெக்ரூட்மெண்ட் பேனல்ல இருந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நாங்களும் கேட்டிருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட் வரும்போது நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியது எங்க கடமை. அதனால சொல்றேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பேரலா இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஆஃபீஸ் ஸ்கில்ஸ் மெயின். ஓகேங்களா எக்ஸல் வேர்டு ஓகே பவர் பாயிண்ட் அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ரோ லெவல்ல இருந்து இல்லைன்னா கூட ஒரு மிட் லெவலாச்சும் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா இல்லைன்னா அதோட ஆல்டர்னேட் போயிருங்க. காமா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிபிடி ஃபுல்லாமே வந்து ஏஐல பண்ணிடும். அது ரொம்ப ஈஸி. நீங்க வேணா இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா நைட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி வந்து வேர்டு ஸோ இந்த மாதிரி எக்ஸலுக்குலாம் ஆல்டர்னேட் பாருங்க. ஓகே பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. அதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஓகே அது ஒண்ணு. செகண்ட் வந்து ஓகே எஸ்ஏபிக்குள்ள போகும்போது ஓகே ஃபர்ஸ்ட் எஸ்ஏபினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிஸ்டம்ஸ் ஓகே ரைட் அப்ளிகேஷன்ஸ் ஓகே ப்ராடக்ட்ஸ் ஓகே ரைட் இன் டேட்டா ப்ராசஸிங். ஓகே ரைட். ஸோ இதுதான் வந்து ஓகே நம்ம வந்து எஸ்ஐபின்னு சொல்றோம். ஸோ இதோட மீனிங் என்னன்னு யாராச்சும் கஸ்டமரே கேட்டா கூட நம்ம கிட்ட வந்து ப்ராப்பரான மீனிங் கிடையாது. இது எஸ்ஐபிக்கான ப்ராப்பர் மீனிங் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேஷன் தான். ஓகேங்களா ஏன்னா எஸ்ஐபியோட ஓகே ஆரிஜின் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரம் ஜெர்மனி. ஓகேங்களா ஜெர்மன்ல இருந்து வந்த ப்ராடக்ட் தான் இந்த எஸ்ஏபி. ஓகே இந்த எஸ்ஏபி ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணது ஃபுல்லா ஜெர்மன் லாங்குவேஜ்ல தான் டெவலப் பண்ணாங்க. ஸோ நம்மளுக்காக வந்து இதை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ இதுக்கு ஒரு மீனிங்குமே கிடையாது. ஓகேங்களா ரைட். ஓகே இருந்தாலும் ஒரு மீனிங் நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னா அந்த எஸ்ஏபி வந்து ஒரு சிம்பிள் டேட்டா ப்ராசஸிங் டூல் நீங்க சொல்லி முடிச்சிடலாம். அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம். ஓகே ஒரு சிம்பிள் டேட்டா ப்ராசஸிங் டூல். ஓகே நார்மலா உங்க கிச்சன்ல இருக்க கிரைண்டர் மாதிரி. ஓகேங்களா நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் அது கிரைண்ட் பண்ணும், ஒரு அவுட்புட் கொடுக்கும். அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க எவ்வளவு டேட்டா கொடுத்தாலும் அதை வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கும். அதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றோம், அது எந்த மாதிரி டெக்னாலஜி ஓகே ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்க்கலாம். ஓகேங்களா ரைட். இது வந்து ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு கன்சல்டன்ட்க்கு தெரிய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஏபியோட ப்ரொனன்சியேஷன். ஓகே நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். பாதி டைம்ல வந்து இன்டர்வியூல வந்து நம்ம வந்து வெளியே தூக்கி போறது காரணமே இதுதான். ஓகே ரைட். உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் அவங்க வே ஆஃப் ப்ரொனன்சியேஷன் ஆஃப் எஸ்ஏபி வந்து தப்பா இருக்கும். ஓகேங்களா எஸ்ஏபிக்கு பதில் அவங்க வந்து சாப்னு சொல்லுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க என்ன ரோலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து சாப் ஓகே எம்எம் ஓகே ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் ரோலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ரொனன்சியேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க இப்போ ரொம்பவே பாக்குறாங்க. முன்னாடி கூட பரவாயில்ல, இப்பெல்லாம் ரொம்பவே பாக்குறாங்க. ஸோ ப்ரொனன்சியேஷன் எப்பயுமே வந்து எஸ்ஏபி தான். ஓகேங்களா ஒரே வேர்டு தான் எஸ்ஏபி தான். ஓகேங்களா ரைட். எஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்மலா வந்து ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ரோல் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரோல் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் காமனா. ஆனா இந்த ஒரு ரோல் மட்டும் கிடையாது. எஸ்ஏபில ஏகப்பட்ட ரோல் இருக்கு. ஸோ நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா ஒரு டார்கெட் இல்லாம எதையுமே படிக்க கூடாது. ஓகேங்களா ரைட். சோ வந்து நம்மளோட டார்கெட் என்னன்னு பார்க்கணும். சோ நம்மளோட டார்கெட் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களோட ஸ்டாண்டர்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஓகே எஸ்ஏபி குள்ள உள்ள ஸ்டெப் இன் பண்றதுக்கு எஸ்ஏபி எம்எம் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உங்களுக்கு. செகண்ட் வந்து எஸ்ஏபி எம்எம் சப்போர்ட் கன்சல்டன்ட். ஓகே இது வந்து செகண்ட் ரோல். தேர்ட் ரோல் பாத்தீங்கன்னா எஸ்ஏபி எம்எம் பிசினஸ் அனாலிஸ்ட். ஓகே இது வந்து மூணாவது ரோல். இந்த 3 ரோல் மட்டும்தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். ஓகே ரைட். ஸோ நாளைக்கு நீங்க வந்து ஒரு ஜாப் தேடுறீங்களோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருதோ எது வந்தாலும் சரி இந்த ஜாப் இந்த ரோலுக்குள்ள இருந்தா மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அதை தவிர வேற ரோல் போக வேண்டாம். ஓகேங்களா போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு மேல நிறைய ரோல் இருக்கு.
சீனியர் லெவல் இருக்கு, ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கு, டெலிவரி மேனேஜர் இருப்பாங்க, ஓகே, சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ இனிஷியலா நீங்க ஓகே. உள்ள ஸ்டெப் இன் பண்றதுக்கு இந்த ரோல் தான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கான ஃபில்ட்ரேஷன் கரெக்டா இல்லை அப்படின்னா நீங்க இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணுவீங்க. எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தடவை அப்ளை பண்ண கம்பெனில நீங்க திருப்பி அப்ளை பண்றதுக்கு நார்மலா ஒரு ஐடிலயே பாத்தீங்கன்னா 3 months எடுப்பாங்க அப்படின்னா, எஸ்ஐபில வந்து உங்களுக்கு மினிமம் 6ல இருந்து 1 year வரைக்கும் போயிடும். ஓ! ஓகே. ஓகேங்களா? சோ அதனால இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்க்கணும். ஓகே, நெறைய பேருக்கு தெரியறதில்ல. சோ கால் வரலன்னு உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இருக்கிற எல்லா இதுக்கும் நௌக்கரியிலருந்து எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுவாங்க. என்ன ஜாப், ரோல் எதுவும் பார்க்க மாட்டாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நௌக்கரியா இருக்கட்டும், இண்டீடா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அவங்க ஏஐக்கு மாறி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 1/2 வருஷம் ஆச்சு இப்போ. 7 1/2 வந்து 7 1/2 வருஷம், 7 8 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவங்கள மாறிட்டாங்க. ஓகே, சோ அதுல எப்படி ஒர்க் ஆகும்னா, உங்களோட சிவி ஒன்னு அப்லோட் பண்ணீங்கன்னா அப்படின்னா, சோ அந்த சிவி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள அப்லோட் பண்ணும்போது உங்க ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஏஐ எடுக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஏஐ எடுக்கும். நீங்க அந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்களோ பண்ணலையோ, உங்க சிவி வந்து எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் போயிடும். ஓகேங்களா? நம்ம நினைக்கிறோம் வந்து அந்த ஜாப் அப்ளை பண்ணா மட்டும் தான் அந்த சிவி வந்து அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்க அந்த ரெஸ்யூம்ல உங்க ப்ரொஃபைல்ல போட்டாலே ஒரு ஸ்ட்ரெச்ல எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு போயிரும். அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் செக் பண்ணிட்டு இது ஓகே, இது தேரும் தேராதுங்கிறது ஏஐக்கு சொல்லிருவாங்க. அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஓகே, அந்த மாதிரி ஒரு ஜாப் ஓகே நீங்க சர்ச்சோ இல்லைன்னா ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட ரெஸ்பான்ஸ் கம்மியாயிட்டே வரும். ஒரு லெவலுக்கு மேல 0 ஆயிரும். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க எஸ்ஏபி படிக்க போறீங்க அப்படின்னா, அந்த நௌக்கரி, இண்டீட்ல எல்லாம் உங்க ப்ரொஃபைல், உங்களோட ரெஸ்யூம்லாம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துருங்க. ம். ஓகேங்களா? எங்கேயுமே போஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட இது எங்கேயுமே ஓகே காமன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. அப்போ நம்ம சைட்ஸ் அப்ளை பண்ற இதுல மட்டும் தான் நம்மளோட ரெஸ்யூம் போடணுமா? எங்கேயுமே இருக்கக்கூடாது. உங்க ரெஸ்யூம் வந்து காமன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கவே கூடாது. ம். ஓகேங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா. ஏஐயோட ஃபர்ஸ்ட் தம்ப் ரூலே அதுதான். உங்க ரெஸ்யூம் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து காமிக்கும். அது ஒன்ஸ் அந்த காமிச்சுச்சுன்னா செகண்ட் டைம் அது காமிக்காது. அதுதான் வந்து ஏஐக்கு குடுக்குற புரோகிராம். ஓகே. ஓகேவா? தேர்ட் டைம் அது சுத்தமா காமிக்காது. நீங்க திருப்பி திருப்பி நீங்க வேற மாரி அப்ளை பண்ணாலும், உங்களோட ஓகே உங்களோட நேமு, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இது எல்லாமே அது கரெக்ட்டா பார்த்துட்டு, அது திருப்பி உங்க சிவி எடுக்கவே எடுக்காது. நீங்க தலைகீழ திருப்பி போட்டாலும் வராது. ஓ! ஓகேங்களா? ரைட். நம்ம நெனைப்போம் ஜஸ்ட் நேம மாத்திரலாம், உள்ள டெம்ப்ளேட்ட மாத்திரலாம். நீங்க என்னதான் மாத்தி போட்டாலும் வராது. ஓகேங்களா? ரைட். அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இன்னைக்கு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, நீங்க நௌக்கரி, இண்டீட் எல்லா பக்கம் தூக்கிருங்க. தூக்கிட்டு ஓகே ஒன்ஸ் நீங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க ரெடி ஓகே இப்போ நான் மார்க்கெட்ட ஃபேஸ் பண்றதுக்கு ரெடிங்கிறப்போ அன்னைக்கு வந்து ஒரே நாள்ல நௌக்கரி, இண்டீட் எல்லாத்தையும் புதுசா ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி உள்ள போடுங்க. அந்த 1 வீக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து குமிஞ்சிடும். ஓகே. ஓகே, அதுதான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படிதான் வந்து நீங்க போகணும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த 3 ரோல்ஸ் சொல்லியிருந்தீங்கல்ல சார். இது வந்துட்டு இப்போ நம்ம இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியலா போற ரோல்ஸ் கரெக்ட்டா? ஸோ அப்பார்ட் இந்த ஃப்ரம் கோர்ஸ் திஸ் முடிச்சிட்டு ஆமா முடிச்சிட்டு நீங்க போற ரோல்ஸ் இதுதான். இது மட்டும் தான் நீங்க போணும். வேற ஓகே. ரோல்ஸ் போக கூடாது. ஆமா. ஓகே. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நாளைக்கு இன்டர்வியூ பிரிப்பரேஷன் பண்ணும்போது கூட இந்த 3 ரோலோட ஜேடி தான் எடுத்து நான் உங்களுக்கு பிரிப்பேர் பண்ணுவேன். ம், ம். ஏன்னா ஓகே. ஜேடி உங்களுக்கு படிக்க தெரியணும். ஜேடி உங்களுக்கு தெளிவா தெரியணும். எந்த மாரி ரோல்க்கு எடுக்குறாங்க, எந்த மாரி ப்ராஜெக்ட்க்கு எடுக்குறாங்க, எந்த ஃபேஸ்ல எடுக்குறாங்க. ஓகே ரைட். அந்த ஃபேஸ்ல உங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா சில கம்பெனில வந்து ஃபைனல் அந்த 3 மாசத்துக்கா எடுப்பாங்க, 6 மாசத்துக்கா எடுப்பாங்க. அதெல்லாம் உங்களால தாங்க முடியாது. பிரஷர் ரொம்ப தாங்க முடியாம உங்களுக்கு இந்த எஸ்ஐபி பிடிக்காம போயிருவீங்க. ஓகே. ஓகேங்களா? சோ அதெல்லாம் வந்து கரெக்ட்டா ஜேடி நீங்க பார்த்தே ஸ்கேன் பண்ற மாரி நீங்க ரெடி ஆகணும். அப்பதான் வந்து ஓகே ஜாப் எடுக்கும்போது கரெக்ட்டா இருக்கும். ஓகே. டைட்டில் ஓகேங்களா? வேற இருந்தாலும் நம்ம ஜேடி வச்சு நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஆமா. ஜேடி ரீட் பண்றது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பிரிப்பரேஷன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க சொல்லிக் குடுக்க போறதே ஜேடி எப்படி நீங்க படிக்கிறது தான். ம். ஓகே. நெறைய இடத்துல ரோலே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. வெறும் எஸ்ஏபி கன்சல்டன்ட் வேணும்னு கேட்பாங்க. ஓகே, ஓகே. ஓகேங்களா? ரைட். ஆனா நீங்க ஜேடில பார்த்தா உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். சோ எந்த பர்ட்டிகுலர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த ஃபேஸ்க்கு வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது ம். நம்ம போக போக ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகே. ஓகேங்களா? ரைட். சோ இதுவரைக்கும் கிளியரா விஷயம்? ம். கிளியர் சார். கிளியர். பெர்ஃபெக்ட். ஓகே. ஓகே. சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஓகே ரைட். சோ நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இது பண்ணும்போது பார்க்கலாம். சோ Oracle, SAP கம்பேரிசன் சோ அதெல்லாம் வேண்டாம். ஓகே. அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி SAP குள்ள வந்தாச்சு.
ஓகே ரைட். ஸோ அதுல வந்து நம்ம கம்பேரிசன் எது பெருசு எது சின்னதுலாம் வேண்டாம். ஓகே இப்போதைக்கு எஸ்ஏபி தான் பெருசு. நான் என்ன கிளியரா சொல்றேன் அப்படின்னா எஸ்ஏபி வந்து ஓகே இஆர்பி மார்க்கெட், ஓகே இஆர்பி மார்க்கெட்ல வந்து மோனோபோலி தான், அதுக்கு காம்படிஷனே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வேற எதுவுமே நம்ம பேச வேண்டாம். ஓகே எஸ்ஏபிக்கு வந்து இஆர்பி மார்க்கெட்ல காம்படிஷனே கிடையாது. ஓகேங்களா? இஆர்பி இல்லாத மார்க்கெட்ல காம்படிஷன் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் சிஆர்எம். சிஆர்எம்ல எஸ்ஏபி எல்லாம் தூக்கி வீசிட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ் எங்கேயோ போயிட்டான். ஈவன் அதுக்கு அடுத்தது இருக்கிற ஆரக்கல்ல பாத்தீங்கன்னா நெட் ஸ்வீட்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் அடுத்த லெவல்ல பெட்டரா இருக்கு. எஸ்ஏபி சிஆர்எம்லாம் தர லெவல்ல இருக்கு. ஓகேங்களா ரைட், அந்த லெவல்ல போக வேண்டாம். பட் இஆர்பில பார்க்கும்போது எஸ்ஏபி தான் டாப். ஆல்மோஸ்ட் 62% மேல நம்ம மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கோம். ஸோ எல்லா டாப் கம்பெனிஸும், டாப் ஒரு 500 கம்பெனிஸ் எடுத்தாலும் எஸ்ஏபி மட்டும் தான் யூஸ் பண்ணும். ஓகேங்களா ரைட். ஸோ அதனால வந்து அதை பத்தி நம்ம கவலையப்பட வேணாம். எஸ்ஏபிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே அது ஓகே தான். ஓகேங்களா ரைட். ஸோ அதோட மெயின் ஆப்பர்ச்சுனிட்டி சப்போஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ நம்ம சொல்றது என்னன்னா எஸ்ஏபி இசிசி. ஓகேங்களா, எஸ்ஏபி இசிசின்னு நம்ம சொல்றோம். எஸ்ஏபி இசிசி உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த எஸ்ஏபி இசிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஆர்பி சென்ட்ரல் காம்போனன்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இஆர்பி சென்ட்ரல் காம்போனன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட் இன் எஸ்ஏபின்னு எடுத்தீங்கன்னா அது எஸ்ஏபி இசிசி தான். ஓகே என்னையே இப்ப கேட்டீங்கன்னா எஸ்ஏபி S4 HANA பெட்டரா இல்ல இசிசி பெட்டரானா இசிசி தான் நான் அதை சொல்லுவேன். ஓகேங்களா, ஏன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா. ஓகே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பட் இப்போ வந்து S4 HANAல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நல்லாவே இருக்கு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே இசிசி ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் என்ன ஒரே இதுனா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல நிறைய இடத்துல அடிப்படுது. நம்ம பார்க்கலாம் இசிசி வெர்சஸ் S4 HANA நம்மளுக்கு தனியாவே ஒரு டாபிக் இருக்கு. நம்ம அப்போ வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா, நம்மளுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷன் ஓகே 2027 நான் சொல்லுவேன். ஓகே ரைட். நார்மலா இந்த விஷன் 2027 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இசிசி வந்து ரொம்ப வருஷமா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு எஸ்ஏபி டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் வந்து 60% மேல ஓகே எஸ்ஏபி கஸ்டமர்ஸ் வந்து இசிசி தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஓகேங்களா, ஈவன் வந்து S4 HANA வந்து 2015 வந்துருச்சு, 10 வருஷம் ஆச்சு. இன்னுமே வந்து ஒரு 40% தான் நம்மளால மார்க்கெட் பிடிக்க முடிஞ்சு. ஏன்னா இசிசி ஓட ஓகே கஸ்டமர்ஸ் அப்படியே இருக்காங்க. ஸோ அதனால வந்து எஸ்ஏபி வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் உள்ள இங்க தள்ளுறாங்க. ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா ரீசெண்டா வந்து எஸ்ஏபி இசிசி வந்து ஓகே உங்களுக்கு வந்து ஓகே ஸோ சன்செட் ஆகுது. எப்போ சன்செட் ஆகுதுன்னா 2027க்கு கேரண்டியா சன்செட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, 2027ஓட இசிசி கம்ப்ளீட்டா முடியுது. இதுக்கு முன்னாடி சேல்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து சேல்ஸ் ஸ்டாப் பண்ணியே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா, பட் இருந்தாலும் இந்த இசிசி ஆல்ரெடி யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து எஸ்ஏபியால நிறுத்த முடியாது. ஏன்னா ப்ராடக்ட் வித்தாச்சு, அவங்க யூஸ் பண்றாங்க பண்ணலாங்கிறது. இப்போ வந்து புது கார் வந்துச்சுங்கிறதுக்கா பழைய கார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லையா, அந்த மாதிரி வந்து 60% கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எஸ்ஏபி என்ன சொல்றாங்க சொல்லுங்க. பட் சர்வீஸ் வந்துட்டு எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி தான். எஸ் ஓகே, உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் அப்கிரேட்ஸ் பேட்சஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் 2027ஓட அது ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி அப்கிரேட்ஸ் எந்த பேட்சஸுமே எந்த அப்கிரேடுமே இருக்காது. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா யாருமே இருக்க மாட்டாங்க சப்போர்ட் பண்றது. ஓகேங்களா ரைட். ஓகே ஸோ அது ஒரு இது இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்த 60% ஆஃப் கஸ்டமர்ஸ் இசிசி யூஸ் பண்றவங்களுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா இசிசில இருந்து மைக்ரேட் ஆகி ஓகே S4 HANAக்கு போறது தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை தவிர வேற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது இப்போதைக்கு. இதான் ஒரு ஆப்ஷன். ஸோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா அடுத்த 5 வருஷம் ஓகே அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் தான் நடக்க போகுது மார்க்கெட்ல. வேற எதுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. இசிசில இருந்து S4 HANAக்கு மைக்ரேட் பண்றது தான் ப்ராஜெக்ட். ஓகேவா ரைட். இத வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டாவே நம்மளும் பார்க்க போறோம். ஓகேவா, ஏன்னா மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அது நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போகணும். ஓகேங்களா, இதுதான் நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு இதுதான். ஏன்னா வந்து 2027 இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா கம்பெனியும் மாறுவாங்கன்னா முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் வந்து மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ்ல டர்ன் ஓவர் பண்ற கம்பெனிஸ். ஓகே ஈவன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரியாது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து எஸ்ஏபி தான் யூஸ் பண்றாங்க. ஓகே ரைட். ஐசிஐசி பேங்க் யூஸ் பண்றாங்க, HSBC யூஸ் பண்றாங்க. எல்லா கம்பெனிஸும் அவ்வளவுதான். டாட்டால இருந்து எல்லாரும் வந்து எஸ்ஏபி தான். அவங்களாம் வந்து ஒன் ஸ்ட்ரெச்ல ஒரு வருஷத்துல எல்லாம் மாத்த முடியாது. அவங்களுக்கு எல்லாம் மினிமம் ஒரு 4-5 வருஷம் ஆகும்.
அதனால அடுத்த 5 வருஷத்துக்கு S4HANA படிச்சுட்டு நம்ம உள்ள போனா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல்லா நம்ம தான். ஓகேங்களா? அதுக்கும் வந்து நம்ம ECC இதுக்கு முன்னாடி கன்சல்டன்டா இருக்காங்க பாத்தீங்களா? ஏன்னா எல்லாம் வந்து இந்த காம்படிஷன் சொல்றது வந்து அவங்களதான். அவங்க நம்மளுக்கு காம்படிஷனே கிடையாது. ஓகேங்களா? அவங்க வந்து ECC கன்சல்டன்ட். ஓகே ரைட். அவங்கலாம் அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஓகே 90s ஆல்மோஸ்ட் வந்து 90sல அவங்க கெரியர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஓகே 50+ மேல இருப்பாங்க. சோ அவங்களால ஃபர்தரா அப்கிரேட் பண்ண முடியாது. அவங்கள வந்து காம்படிஷனா நம்ம எடுத்துக்க முடியாது. இதுலதான் வந்து மார்க்கெட்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க எல்லாமே. ஓகே நிறைய கன்சல்டன்ட் இருக்காங்க. இதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ என்னால போக முடியாது. போனா மார்க்கெட் இருக்காது. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்களோட கெரியர் முடிஞ்சிருச்சு. ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி வந்து இப்ப S4HANA படிச்சுட்டு வரணுங்கிறது அவங்களால முடியாது. ஓகேங்களா? அதனால இப்ப நம்ம S4HANA படிச்சுட்டு உள்ள வரவங்களுக்கு தான் பெனிஃபிட் ஜாஸ்தி. ஓகேங்களா? ரைட். ஓகே இந்த 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 விஷன் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கணும். ஓகே எதுக்கு படிக்கிறோம்? ஓகே என்ன டார்கெட்? ஓகே சோ எது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்க படிக்கணும். சும்மா வேகா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே வராது. இப்போ உங்களுக்கு ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஓகே இதுதான் நம்மளோட டார்கெட் இத அச்சீவ் பண்றது நம்ம டார்கெட். ஓகே சார். ஓகேங்களா விஷ்ணுபிரியா? கிளியர் தானே? கிளியர் சார். ஓகே ரைட். ஓகே கொஞ்சம் தியரி கொஞ்சம் போர் அடிக்கும். பட் இதெல்லாம் உங்களுக்கு தேவை. ஏன்னா நாளைக்கு நீங்க கஸ்டமர் கிட்ட என்கேஜ் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க பேசினாதான் கஸ்டமருக்கே புரியும். அதனாலதான் கொஞ்சம் இந்த ஒரு 4-5 நாளைக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்வர் போயிடலாம். ஓகே சார். போரிங்கா இல்ல. இல்லடா சொல்றேன். நிறைய பேருக்கு அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் காலையில இருந்து நேத்து நைட் எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிடுறேன். UK ஜெர்மன்லாம் தூங்கிடுவாங்க நல்லா. அவங்களாம் சும்மா உட்காந்து அவங்க ஜாலியா தூங்குவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு எல்லாம் இது இருக்கு இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் இது என்ன சொல்றது கம்பெனி ஸ்பான்சர் அவங்களா. ஓகே. ஆமா கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆளுக்கு வந்து மினிமம் ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா வந்து $1300 இருந்து $1700 வரைக்கும் ஒரு ஆளுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுது கம்பெனி. ஓகே. ஆமா நல்லா வருவாங்க, நல்லா தூங்குவானுங்க, நல்லா இது பண்ணுவாங்க. ஜஸ்ட் எல்லாம் ஃபைனலா அந்த எக்ஸாம் நம்ம வைக்கும் போது மாட்டிக்குவாங்க. ஓகே. ஓகே ஓகே ரைட். சோ இதுதான் வந்து பேஸ். ஓகே ரைட். இது வந்து பேஸ். ஓகேங்களா? சோ கஸ்டமர் ஏதோ ஒரு கஸ்டமரே வந்தாலும் நான் ஏன் ECC ல இருந்து S4HANA மாறணும்னு கேட்பாங்க உங்களை. ஓகே இந்த இடத்துல வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் எஸ்கேப் ஆயிருவாங்க. கன்சல்டன்ட் கிட்ட தான் டைரக்டா கேட்பாங்க. ஓகேங்களா? நான் எதுக்கு மாறணும்? எதுக்கு நான் ஆல்ரெடி அங்க அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் எதுக்கு மாறணும் அப்படின்னு சோ நீங்க கிளியரா சொல்லணும். அது இல்லாம இல்ல நான் 2027க்கு மேலேயே நான் மாறலைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படின்லாம் கேட்பாங்க கஸ்டமர். நீங்க தெளிவா சொல்லலாம் 2027ல இருந்து 2030 வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அதே ECC யூஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஆனா என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த ஒவ்வொரு ERP யூஸ் பண்ணும்போது நார்மலா என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே ஒரு பர்టిక్యులர் AMC வந்து நம்ம பே பண்ணணும். ஃபார் an எக்ஸாம்பிள் ஓகே ஒவ்வொரு ERP எது யூஸ் பண்ணாலும் Oracle, Microsoft எல்லாம்னாலும் ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் நம்ம பே பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா அது SAP ல பாத்தீங்கன்னா ஓகே நம்ம 22% வந்து AMC வந்து பே பண்றோம் இது வரைக்கும். அதே நீங்க 2027க்கு மேலேயும் SAP யூஸ் பண்ணீங்கன்னா இது அப்படியே டபுள் ஆயிரும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 44ல இருந்து ஓகே 50% வரைக்கும் AMC பே பண்ற மாதிரி இருக்கும். AMCனா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ஓகேங்களா? அது எல்லா ERPயும் வாங்குவாங்க. ஓகே நான் மெயின்டைன் பண்ணணும், சர்வர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வாங்குவாங்க. ஃபார் an எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கே நான் சர்வர் நேத்து கொடுத்தோம் இல்லையா? அந்த சர்வர் மெயின்டைன் பண்றதுக்கு வருஷம் நாங்களே மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கட்டணும் உங்களுக்கு. அப்பதான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சர்வர் டவுன் ஆகாம பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா இருக்கும். அதுக்கு வந்து 22% ரொம்ப ஜாஸ்தி. எல்லா ERP கம்பேர் பண்ணும்போது 22% AMCங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா ஒரு SAP இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மினிமம் 2ல இருந்து 3 கோடி ரூபாய் ஆகும். அதுல வந்து 22% நினைச்சு பாருங்க. ஓகேங்களா? நீங்க கட்டிக்கிட்டே தான் இருக்கும். வருஷம் நீங்க கட்டிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து 50% போச்சுன்னா கஸ்டமர் வந்து யோசிக்கவே மாட்டாங்க, மைக்ரேட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ரைட். எஸ். ஓகே ரைட். இப்ப வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு என்கேஜ் பண்றது ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஓகே ஒரு கஸ்டமர் வராங்க, பேசுறாங்க. இல்லைன்னா சப்போஸ் நீங்க ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்றீங்க. ஏன்னா இப்ப ஃப்ரீலான்சிங் ஜாப் ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ ஃபார் an எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கொடுக்குறேன். சோ உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே சோ டீச்சர்ஸ் ஆன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். ஓகே சோ ஃப்ரீயா இருந்தா இந்த வெப்சைட் போய் பாருங்க. இந்த டீச்சர்ஸ் ஆன் வெப்சைட்ங்கிறது இப்ப ரொம்ப 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 பாப்புலர் இப்போ. சோ இதுல எப்படின்னா சோ உங்களோட ப்ரொஃபைல் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி வந்து ஒரு எம்எம் கன்சல்டன்ட், ஓகே, உங்களோட ரோல்ஸ், உங்களோட இது அப்படிலாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்ஸ் வரும். ஓகே. கம்பெனிஸ்ல இருந்து கால்ஸ் வரும், ப்ரொஃபஷனல்ஸ்ல இருந்து கால் வரும். எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் வேணும், எனக்கு இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ் வந்து சப்போர்ட் வேணும், எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா 1 மந்த்துக்கு நீங்க கூடயே இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ரீலான்சிங்கானது. ஒரு கம்பெனில நீங்க போய் ஒரு எம்ப்ளாயா ஒர்க் பண்றதை விட 3 டைம்ஸ் வந்து இதுல வந்து அதிகமா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே. ஓகேங்களா? ரைட். ஓகே, ரைட். ஸோ இது வந்து நீங்க எப்ப பண்ணணும், ஒரு 50-60% மேல நீங்க ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் இங்க போய் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நீங்க வச்சுக்கணும். ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். ஓகே, ஃப்ரீயா ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு நௌக்கரியில் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி டீச்சர்ஸ் ஆன். டீச்சர்ஸ் ஆன் என்னன்னா இது வந்து குளோபல் ஆக்சுவலா. உங்களுக்கு எல்லா இடத்துல இருந்து வரும். ஆப்பிரிக்கா, கென்யா, சோ நைஜீரியா, ஓகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, எல்லா இடத்துல இருந்து வரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா உங்களை வந்து அப்படியே நெக்ஸ்ட் லெவல் உங்களை வந்து மோல்ட் பண்ணிட்டே போகும். ஓகேங்களா? ஹேண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். எனக்கு இது சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்க சும்மா வச்சு ட்ரை பண்ணலாம். எனக்கு பர் ஹவருக்கு வந்து எனக்கு 1000 rupees இல்ல 2000 rupees பே பண்ணுங்கன்னு சொல்லுங்க, பண்ணுவாங்க. நீங்க 1 ஹவருக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, சப்போர்ட் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடுத்த தடவை நீங்க சப்போர்ட் கொடுக்கும்போது பெஸ்டா வந்துடும். ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் வந்து சான்சஸ் ஆக்சுவலா, அவ்வளவுதான். ஓகே, ரைட். ஸோ இப்போ அடுத்தது கஸ்டமர் என்கேஜ்மெண்ட், ஓகே, முடிஞ்சதுக்கு அப்புறம், ஓகே, ஜஸ்ட் நார்மலா வந்து இந்த எக்ஸ்பிளேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது கஸ்டமர் வந்து உங்களை மெயினா வந்து உங்களை வந்து ஒரு கன்சல்டன்ட்டை வந்து மீட் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த SAP எஸ்டிமேஷன் தான். ஓகேங்களா? இந்த எஸ்டிமேஷன் பார்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இந்த எஸ்டிமேஷன்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து ஓகே SAP ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஓகேங்களா? SAP இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே, ஆனா அவருக்கு SAP பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப நீங்க வந்து SAP பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, அதோட ஓகே, சோ அதோட லெவல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, கஸ்டமர் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட். ஆனா மெயின் பிக்சர் என்னன்னா ஓகே அஃபோர்டபிலிட்டி. ஓகே, எவ்வளவு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் நிறைய கஸ்டமர் பார்த்திருக்கேன் என்னோட கெரியர்ல. சோ வருவாங்க, ரொம்ப ஆசையா வருவாங்க, இஷ்டத்துக்கு எல்லாம் கேட்பாங்க. ஒரு வாரம் 10 நாள் நம்மளை பிடிச்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. கடைசியா வந்து பட்ஜெட்னு வரும்போது அவங்களோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 10 லட்சம் 15 லட்சம் தான் இருக்கும். ஓகேங்களா? இதனால என்ன விஷயம் அப்படின்னா கஸ்டமருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட். சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த கஸ்டமர் வந்தாலும் SAP பத்தி ஜஸ்ட் ஒரு சின்ன பிரீஃப் கொடுத்துட்டு அவங்களோட எஸ்டிமேஷன் பார்ட் தெளிவா கேட்டுக்கோங்க. அவங்களால இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. 90% கஸ்டமருக்கு சோ இதோட வெயிட்டேஜ் தெரியாது. சிம்பிளா வந்து ஒரு மார்க்கெட்ல போய் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கார் வாங்குற மாதிரி நினைச்சுப்பாங்க. பட் அப்படி கிடையாது. ஏன்னா இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே கோடி தான். ஓகேங்களா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு தெளிவா நீங்க எஸ்டிமேஷன் சொல்லணும். ஓகேங்களா? இவ்வளவுலாம் செலவாகும், இது உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதா? அவங்களால முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து நீங்க போய்க்கலாம், அடுத்து நீங்க தாராளமா போய்க்கலாம். உங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? இல்லைன்னா சும்மா நீங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். நான் கம்பெனிஸ்க்கும் சொல்றேன், நாளைக்கு நீங்க ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்ணீங்கனாலும் சரி இதான் சொல்றேன். ஏன்னா திருப்பி இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட். ஓகேங்களா? ரைட். ஓகே, இப்போ அந்த எஸ்டிமேஷன் என்னங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா வந்து டெய்லி நம்ம கஸ்டமர் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு ரியல் டேட்டா அப்படியே நான் கொடுக்குறேன். இப்ப லைவ்ல இருக்கிற இந்த டேட்டாஸை நான் அப்படியே கொடுக்குறேன். ஸோ எங்க கூகுள் எங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? சிம்பிளா ஒரு எஸ்டிமேஷன், அவ்வளவுதான். ரொம்ப கால்குலேட்டர்லாம் வச்சு போகணும்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப எந்த ஒரு புது கஸ்டமர் வந்து ஓகே உங்ககிட்ட வந்து SAP இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எனக்கு வந்து அதோட பட்ஜெட் எஸ்டிமேஷன் வேணும்னா அது எப்படி எஸ்டிமேட் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, சோ நம்ம பார்க்கிறது வந்து சாஃப்ட்வேர் பேக்கேஜ். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணணும். ஓகே, இது ஒண்ணு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாமே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ரைட். செகண்ட் பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் பார்ட். ஓகே, ஹார்ட்வேர். ஓகேங்களா? தேர்ட் பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து யூசர் லைசன்ஸ் பார்ட். ஓகே, ரைட். ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட். ஓகே, ரைட். இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட். ஓகே, ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து AMC. ஓகே, டோட்டலா பாத்தீங்கன்னா 5 எலிமெண்ட் இருக்கு. எந்த கஸ்டமரா இருந்தாலும் சரி, சின்ன கஸ்டமரா இருந்தாலும் சரி, MNC இருந்தாலும் சரி, டாப் MNC இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட எஸ்டிமேஷன் இந்த 5 எலிமெண்ட் தான். பிளஸ் இந்த 5 எலிமெண்ட்டுமே வந்து அவங்க வந்து மேண்டேட்டரியா வாங்கி தான் ஆகணும். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதுல எதுவுமே ஆப்ஷன் கிடையாது.
ஓகேங்களா? தெளிவா நீங்க சொல்லிடணும். இதுல எதுவுமே ஆப்ஷன் கிடையாது. எல்லாமே நீங்க வாங்கி தான் ஆகணும். இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ரைட். இதுல ஒவ்வொன்னுவா நான் சொல்றேன். நல்லா பாருங்க. ஓகே புரியலைன்னா கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே இது உங்களுக்கு பைபிள் மாரி. நாளைக்கு இது எங்க போனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு ஒரு இன்டர்வியூவே போறீங்க. ஓகே ரைட். ஒரு கஸ்டமரே உட்கார்ந்திருக்காரு. ஓகே நான் இந்த மாரிமா எனக்கு ஓகே நெறைய பேர் வராங்க. மெயினா வந்து இந்த சவுத் சைடுல இருக்கிறவங்கலாம் வந்து கஸ்டமர்ஸ்லாம் டைரக்ட்டா இன்டர்வியூஸ்லயே வந்து அவங்களே கேட்பாங்க. இந்த மாரி நாங்க வந்து ஒரு இன்டர்வியூ பிளான் பண்றோங்க. சோ எங்களுக்கு ஓகே சோ இந்த மாரி வந்து ஒரு பிளான் இருக்கு. சோ என்ன மாரி எஸ்டிமேஷன் குடுக்கலாம், எந்த மாரி பட்ஜெட்லாம் அந்த மாரிலாம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா சோ இம்ப்ரெஸ்ட் ஆயிருவாங்க. ஓகேங்களா? ரைட். சோ சாஃப்ட்வேர் பேக்கேஜ். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் பேக்கேஜ் எடுத்துக்கோங்க. சாஃப்ட்வேர் பேக்கேஜ பொறுத்தவரைக்கும், சோ எல்லா பர்ட்டிகுலர் இருக்கிற மாரியே வந்து இதுலயும் வந்து பேஸ் பேக்கேஜ்ல இருந்து நெறைய ஆப்ஷன் பேக்கேஜ் வரைக்கும் இருக்கு. ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேஸ் மினிமம்ல இருந்து போலாம். ஓகேங்களா? சாஃப்ட்வேர் பேக்கேஜ் ஒரு பேஸ் பேக்கேஜ் SAP S/4HANA ஓட பேஸ் பேக்கேஜ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் SAP S/4HANAவே நான் சொல்லல. சாரி மறந்துட்டேன். ஓகே ரைட். சோ ஓகே SAP S/4HANAன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே ரைட். அதோட அப்ரிவேஷன் பாருங்க. சோ SAP பிசினஸ் ஸ்வீட் இல்லைன்னா மாடல் கூட சொல்லலாம். ஓகே ரைட். ஃபார் ஓகே ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஓகே ரைட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஓகே அனாலிட்டிக் ஓகே அப்ளையன்ஸ். ஓகே சோ இதுதான் வந்து நம்ம SAP S/4HANAன்னு சொல்றோம். அந்த 4 எதுக்கு சார்? ஆமா. ஓகே. சோ எல்லாத்துக்கும் இந்த டவுட் வரும். இந்த 4ங்கிறது என்ன? சோ இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் கேட்டாரு. ஓகே நான் இதுக்கு முன்னாடி S1, S2லாம் நான் படிச்சுட்டேன் சார். S4 படிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் S1, S2ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது தம்பி. எங்க போய் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே ரைட். சும்மா ஏதோ ஒரு கூகுள்ல ஏதோ ஒண்ணு பாக்குது. ஓகே ரைட். இது S4ங்கிறது ஆக்சுவலா வந்து மீனிங்கே வேற. ஓகே சோ அத நான் தெளிவா வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இது பாத்துடலாமா? ஓகே ரைட். சோ ஓகே ரைட். இந்த 4ங்கிறது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஓகே சோ ஆக்சுவலா வந்து நம்மளோட கோர் ERP-யோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 3 லேயர் சிஸ்டம். ஓகே ஆக்சுவலா வந்து 3 லேயர் சிஸ்டம் தான் இருக்கும். ஓகே சோ மேபி வந்து நான் ஒரு சின்ன டயகிராம் போடுறேன். ஓகே ஒரு 3 லேயர் சிஸ்டம் தான் இருக்கும். ஓகே எப்பயுமே. ஓகே சோ லேயர் 1 ஓகே லேயர் 2 லேயர் 3 3 லேயர் தான் இருக்கும். இதான் நார்மல் ERP-யோட ஸ்ட்ரக்சர். எந்த ERP எடுத்தாலும். இந்த 3 லேயர்ல பாத்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒன்னு வந்து ஓகே பிரசன்டேஷன் லேயர், இன்னொன்னு வந்து அப்ளிகேஷன் லேயர், இன்னொன்னு வந்து டேட்டாபேஸ் லேயர். கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். பட் இது ஈஸி தான் புரியுது. ஓகேங்களா? ரைட். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த 3 லேயர் ஓகே இந்த 3 லேயர் வச்சு சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு டேட்டா கேக்குறீங்க. ஓகே நீங்க இங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இங்க இருந்து ஒரு டேட்டா கேக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் லேயருக்குள்ள போகும். அங்கிருந்து வந்து ஓகே சோ அப்ளிகேஷன் லேயருக்கு வந்து டேட்டா சென்ட் ஆகும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் லேயர்ல தான் என்ன இருக்கும்னா SAP இங்க தான் இருக்கும். இங்க தான் வந்து SAP வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. இந்த லேயர்ல தான். சோ SAP வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு அடுத்து வந்து டேட்டாபேஸ் லேயருக்கு அனுப்பிச்சிருவோம். இந்த டேட்டாபேஸ் லேயர் என்னங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மாரி. இது வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்க் மாரி. ஓகே ரைட். இங்க தான் வந்து உங்களோட எல்லா டேட்டாவுமே வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு ரிப்போர்ட்டே கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிப்போர்ட் வந்து இந்த டேட்டா எல்லாம் ஃப்ளோ ஆகி இங்க இருந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ஃபெட்ச் பண்ணிட்டு ஓகே திருப்பி ஓகே அப்படியே போயிடும். ஓகே அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், ஃபைனலா வந்து டேட்டா வந்து ரிசீவ் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீ கூகுள்ல போய் ஏதோ சர்ச் பண்ணீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வருது இல்லையா? அதே மாதிரி தான் இங்க. இந்த ஓகேங்களா? இது பிரசன்டேஷன் லேயர்ங்கிறது எந்த இது வரும் சார்? இப்போ அப்ளிகேஷன் தான் SAP சொன்னீங்க. இப்போ பிரசன்டேஷன் லேயர்ங்கிறது பிரசன்டேஷன் லேயர்ங்கிறது ரிசீவர் ஆக்சுவலி. இதுதான் ரிசீவர் எண்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க SAP கூட கனெக்ட் பண்றீங்களா ஒரு லாகின் வச்சு அதுதான் வந்து பிரசன்டேஷன் லேயர் மாதிரி. ஓகே. நீங்க அது கூட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கல்ல. சோ இந்த இடத்துல தான் டேட்டா வந்து ரிசீவ் மட்டும் தான் பண்ணும். ப்ராசஸ் பண்ணாது. ஓகே. சோ இங்க வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ப்ராசஸ் பண்றது பண்ணும். SAP-ல. ஓகே. இங்க வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணி எங்க கொடுக்கும்? இங்க கொடுக்கும். டேட்டாபேஸ் லேயர். டேட்டாபேஸ் லேயர்ல தான் உங்களுக்கு டேட்டா எல்லாம் ஸ்டோர் ஆகுற ஏரியா. ஓகே. சோ நீங்க கேட்கிற இன்ஃபர்மேஷன அது வந்து எடுத்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல போயிட்டு வாட் இஸ் SAPன்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சர்ச் பண்ணி கொடுக்குது பாத்தீங்களா? அதே சேம் கான்செப்ட். ஓகே. ஓகேங்களா? இதுதான் வந்து காமன் ERP-யோட ஆர்க்கிடெக்சர். ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ECC-ல இருந்துச்சு. இதான் ECC-ல இருந்துச்சு. ஆனா ஃபெயிலியர் ஆன மாடல் இது. இது ECC ஃபெயிலியர் ஆன ஃபெயிலியர். மாடல். ஓகே. ஏன் ஃபெயிலியர்ன்னு தெரியுமா? ஓகே ரைட். ஏன் ஃபெயிலியர்ன்னு சொல்றேன். ஓகே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரக்சர் இப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கா?
வேற எங்கேயாச்சும் உங்களுக்கு கேப் தெரியுதா? இது ஒரு மாதிரி ஃபெயிலியரான மாடல் மாதிரி தெரியுதா? ப்ராசஸிங் டைம் அதிகமாகுதா ஆர் ஓகே, டைமை விட்டுருங்க. பட் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஃப்ளா தெரியுதா? ஏதாவது ஃப்ளா தெரியுதா? நீங்க டேட்டா கேக்குறீங்க, அது ப்ராசஸ் பண்ணுது, கொடுக்குது, திருப்பி கொடுக்குது. ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி வருது சிஸ்டம் உங்களுக்கு? அது ஓகே தானே இந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு? ஹலோ? பிரசன்டபிளா இல்லையா? இல்ல அதான் நீங்க ஒரு டேட்டா கேக்குறீங்க, அது வந்து எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு டேட்டாஸை கொடுத்துருது. அப்போ இந்த சிஸ்டம் உங்களுக்கு ஓகேவா இல்லையா? எனக்கு ரெக்வயர்டு டேட்டா இருந்துச்சுன்னா ஓகே. ஓகே, ரைட். ஓகே, அப்போ இது ஓகே தான். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஓகே தான். ஆனா இது ஏன் இப்போ யூஸ் பண்றது இல்ல? ஏன் இந்த ஸ்ட்ரக்சர் இப்ப வேணான்னு யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வேற 4 லேயர் சிஸ்டம் போறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா அது உங்களுக்கு புரியாது. எல்லா டிவைஸ்லயும் ஆக்சஸபிளா இருக்கிற மாதிரியா? அப்படி கூட இல்ல. ஓகே, நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் பாருங்க. ஓகே, இங்க பாருங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொன்னா இல்லையா? நீங்க என்ன பண்ணலாம், இது வந்து ஓகே கிரவுண்ட் ஃப்ளோர்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர், இது தேர்ட் ஃப்ளோர். இப்போ நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க, ஓகேங்களா? ஆனா உங்களோட எல்லா பிலாங்கிங்ஸும் தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஏன்னா தேர்ட் ஃப்ளோர்ல தான் எல்லாமே இருக்கு. உங்களோட ட்ரெஸ், ஆக்சரிஸ், ஓகே, அவங்க ஈவன் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் இருந்து எல்லாமே அங்கதான் இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல எதுவுமே இல்லை. ஸோ இந்த 3 ஃப்ளோர் பில்டிங்ல நீங்க இருக்கீங்க. ஓகே, ரைட். லிஃப்ட்டும் இல்ல. இப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வேணும். என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நடந்து போகணும். ஆமா, செகண்ட் ஃப்ளோருக்கு நடந்து போகணும், தேர்ட் ஃப்ளோர் நடந்து போகணும். போயிட்டு தண்ணி எடுத்து குடிக்கலாம். ஆனா திருப்பி கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? குடிக்கலாம், கொண்டு வர முடியாது. சோ குடிச்சிட்டீங்க. உங்களால ஒரு கிளாஸ் தான் குடிக்க முடியுது. குடிச்சிட்டீங்க. குடிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் நடந்து வரணும், மறுபடியும் நடந்து வரணும், மறுபடியும் நடந்து வரணும். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஓகே ஒரு 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 ஃபிளாஸ்க் ஆஃப் வாட்டர் வேணும். மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அதே மாதிரி டிராவல். நாளைக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு பேரல் ஆஃப் வாட்டர் வேணும். மறுபடியும் நீங்க அதே டிராவல் தான். சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சோ சிஸ்டம் கிட்ட எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்ல. லிஃப்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லிஃப்ட் தான் டெக்னாலஜி, அந்த லிஃப்ட் இல்ல. சோ நடந்துதான் போகணும். சோ ஓகே, அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு கிளாஸ் தண்ணினாலும் நீங்க வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 3 ஃப்ளோர் நடந்துட்டு மறுபடியும் 3 ஃப்ளோர் வரணும். ஒரு பாட்டில் தண்ணினாலும் அதே தான், ஒரு பேரல் தண்ணினாலும் அதே தான். அதாவது நீங்க சிஸ்டம் கொடுக்கிற லோடு வந்து சேம். ஓகே, ரைட். சிஸ்டம் கொடுக்கிற லோடு வந்து சேம். ஓகே, ரைட். ஆனா நீங்க என்ன டேட்டா கேட்டாலும் சிஸ்டம் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 10 யூசர்னு வச்சுக்கோங்க. அந்த 10 யூசர் வந்து ஒருத்தர் வந்து சின்ன டேட்டா கேட்கிறாரு, ஒருத்தர் வந்து பெரிய டேட்டா கேட்கிறாரு, ஒருத்தர் வந்து இன்னொரு அதை விட சின்ன டேட்டா கேட்கிறாருங்கிறப்போ சிஸ்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். நல்லா புரிஞ்ச கான்செப்ட் புரிஞ்சு. அந்த ப்ராசஸ் வந்துட்டு எல்லா சின்ன விஷயத்துக்கும் சரி பெரிய விஷயத்துக்கும் சரி அந்த எனர்ஜி சேம் எனர்ஜி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுறனால பெர்ஃபெக்ட், அவ்வளவுதான். ஆமா. சோ அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அவங்க சின்ன விஷயம் கேட்டாலும் சரி, பெரிய விஷயம் கேட்டாலும் சரி, பெரிய டேட்டாவா இருந்தாலும் சரி, சிஸ்டம் வந்து அதோட எனர்ஜி ஃபுல்லாமே யூட்டிலைஸ் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கொஞ்ச நேரத்துல மினிட்ஸா மாறும், இது கொஞ்ச நேரத்துல ஹவர்ஸா மாறிடும். ஓகேவா? அதனாலதான் நீ இசிசி கன்சல்டன்ட் போய் கேட்டீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றது, ஐயோ இந்த சிஸ்டம்ல ஒர்க் பண்ணவே முடியாதுங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க. அது காரணம் என்னன்னா நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற டேட்டா எல்லாம் நைட் ரன் பண்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு போயிருவாங்க. ஏன்னா ஒர்க் எல்லாம் கம்மி ஆகட்டும், நைட் யாரும் இருக்க மாட்டாங்க, நைட் மட்டும் ரன் ஆகட்டும்னு போட்டு போயிருவாங்க. சோ அதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் இப்போ வந்து S/4HANA கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுக்கு S/4HANAக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நான் இதே ஸ்ட்ரக்சர்ல மாத்தாம சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. சோ இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல எதுவுமே நான் மாத்தல. ஓகே, ரைட். இதுல எதுவுமே நான் மாத்தல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடிஷனலா ஒரு லேயர் வந்து ஆட் பண்றேன். ஓகே, இங்க வந்து அடிஷனலா ஒரு லேயர் வந்து ஆட் பண்றேன். அந்த லேயர் பேர் என்ன சொல்றேன் அப்படின்னா ஐஎம்டி லேயர்னு வச்சுக்கிறேன் நான். இந்த ஐஎம்டி லேயர்னா என்ன சொல்லலாம்னா இன் மெமரி டேட்டாபேஸ் லேயர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது பேர் வந்து இன் மெமரி டேட்டாபேஸ். நம்ம அந்த S/4HANA என்ன டெக்னாலஜில ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஐஎம்டி தான் அந்த டெக்னாலஜி. ஓகே, இன் மெமரி டேட்டாபேஸ் டெக்னாலஜி. ஓகேங்களா? ரைட். எந்த ERP-ல இந்த டெக்னாலஜி கிடையாது, நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. இந்த ஐஎம்டி டெக்னாலஜி என்னங்கிறது நான் சிம்பிளா சொல்றேன்.
ஓகே ரைட். ஸோ ஜஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்னாப் ஷாட்டர் மாதிரி வந்து அந்த ஐஎம்டி லேயர் வச்சிடும், ஒரு கேமரா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாது. அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது என்ன பண்ணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்ணுபிரியா நீங்க காலையில வரீங்க, வந்துட்டு சிஸ்டம் லாகின் பண்றீங்க, பண்ணிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்டீங்க, எனக்கு 30 டேஸ் வந்து எனக்கு பர்ச்சேஸ் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்? ஸோ இந்த டேட்டா வந்து ஓகே, இந்த டேட்டா வந்து இப்படி மூவ் ஆகும். இதுதான் வந்து ரெகுலர் ஓகே உங்களோட பாத். இப்படி போகும்போது என்ன ஆகும்னா, இந்த இந்த பர்டிகுலர் ஓகே இந்த ஸ்னாப் ஷாட் வந்து அதை கேப்சர் பண்ணிக்கும், இந்த டேட்டாவை கேப்சர் பண்ணி அங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே விஷ்ணுபிரியா காலையில ஓகே 8:30 மணிக்கு ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா கேட்கறாங்க அப்படிங்கிற அடுத்த நாளும் ஓகே அதே மாதிரி உங்களை மானிட்டர் பண்ணும். 8:30ல இருந்து 9 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஸோ திருப்பி இதே டேட்டா நீங்க கேட்குறீங்க. அப்ப அதுக்கு புரிஞ்சிடும் ஓகே இதுதான் உங்களோட பேட்டர்ன் அப்படின்னு. இதுதான் உங்களோட பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்னிங் எந்திரிச்சேன்னா போன் எடுப்பேன், ஓகே வாட்ஸ்அப் பார்ப்பேன், இமெயில் பார்ப்பேன், இன்ஸ்டா பார்ப்பேன் அப்படின்னா ஸோ என் போன்ல வந்து ஒரு 100 அப்ளிகேஷன் இருக்கலாம். ஆனா நான் ரெகுலரா 3-4 அப்ளிகேஷன் தான் ரெகுலரா யூஸ் பண்ணுவேன். சோ அந்த ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிச்சுன்னா என்ன வந்து சிஸ்டம் வந்து என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியும். அதேதான் இது பண்ணுது. ஓகேங்களா? அங்க வந்து எஸ்ஏபில வந்து 100 விஷயம் இருக்கலாம். ஆனா விஷ்ணுபிரியா வந்து காலையில வராங்கன்னா 2 ரிப்போர்ட் எடுப்பாங்க. மதியானம் வந்து ஒரு 4 டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா ஓகே ஒரு 2 ரிப்போர்ட் எடுப்பாங்க. இவ்வளவுதான் அவங்களோட பேட்டர்ன். சோ அந்த பேட்டர்னை வந்து இந்த ஸ்னாப் ஷாட்டர் கரெக்டா புரிஞ்சு வச்சு அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அதுக்கு முன்னாடி நாளே. ஓகேங்களா? நாளைக்கு எங்க முதலாளி இதுதான் கேட்பாரு அப்படின்னு. சோ அடுத்த நாள் நீங்க அதே இன்ஃபர்மேஷன் கேக்குறீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஓகே 30 டேஸ் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஃப்ளோ இப்படி வந்து எங்க போகும்னா அப்படியே இங்கேயே திரும்பி இப்படியே உங்களுக்கு போயிடும். ஓகே டேட்டா ரெடியாவே கொடுத்துரும். அவ்வளவுதான். சோ இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட வர வேண்டாம். ஓகே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே எனக்கு மேல இருந்து பாட்டில் உருண்டு வந்துரும். சோ அப்ப என்ன ஆகும்னா இங்க இருந்து நான் இங்க டிராவல் பண்ற அந்த 3 ஃப்ளோர்ஸ் பிளஸ் நாங்க வந்து ரிட்டர்ன் வர 3 ஃப்ளோர்ஸ் ஆல்மோஸ்ட் 6 டைம்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த இசிசி விட நான் ஃபாஸ்டர் அப்படிங்கறத நான் இங்க ப்ரூவ் பண்றேன். ஓகே 6 டைம்ஸ் நான் ஃபாஸ்டர். ஓகே 6 டைம்ஸ் ஒர்க் வந்து கம்மியாகுது. சோ அதனால அந்த எனர்ஜி ஃபுல்லா நான் அந்த ரெகுலர் பேட்டர்ன் வச்சிருக்கிறதுனால நான் என்னோட எனர்ஜி ஃபுல்லா நான் சேவ் பண்ணி நான் ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்பேன் சிஸ்டம். சப்போஸ் நீங்க கேட்கலாம், நாளைக்கு வந்து நான் 30 டேஸ்க்கு பதில் திடீர்னு வந்து எனக்கு வந்து 1 இயர் ரிப்போர்ட் நான் கேட்கிறேன். அப்ப சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ணாது. அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ரெகுலர் ஃப்ளோல போயிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பேட்டர்ன் சிங்க் ஆனா மட்டும்தான் இந்த வழியில வரும். நீங்க எப்பயாச்சும் ஒரு நாள் 2 நாள் அப்படி கேட்கிற டேட்டா அது ஆட்டோமேட்டிக்கா போகும். அதனால உங்களுக்கு பெரிய சிஸ்டம்ல பெரிய லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸ் வராது. ஏன்னா 80% உங்களை கண்ட்ரோல் பண்ணியாச்சு எனர்ஜியை. மிச்சம் இருக்கிற 20% நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிருக்குல்ல, சோ அதோட மெமரி ஆர் அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாதா? ஆமா ஆமா அதுக்கு தான் நம்ம வரோம் அடுத்தது. ஓகேங்களா? சோ இப்போ இதுல அடுத்த கொஸ்டின் கேக்குறது என்னன்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு லைனை போட்டு ஐஎம்டின்னு ஒரு பேரை வச்சு ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்றீங்க, இது பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஓகே அது கூட ஒத்துக்கலாம். ஓகே அது எப்படி ஸ்டோர் பண்ண போகுது? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த டேட்டா பேஸ் லேயர் தான் ஸ்டோரேஜ் ஆக்சுவலா. ஓகே சோ இதுதான் வந்து 100% நம்மளுக்கு ஸ்டோரேஜ்க்கான ஓகே ஃபெசிலிட்டி. அது நல்லாவே தெரியும், அதை நான் தப்பு சொல்லல. சோ ஆனா இங்க ஐஎம்டில நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஐஎம்டி வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா இந்த RAM பேஸ்ட் மெமரியில ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இதுலயும் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படிங்க ரேம்ல ஒர்க் ஆகும்? சோ ரேம் பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நம்ம மொபைல் போன், லேப்டாப் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம் இல்லையா? ரேம்ங்கிறது என்ன? அந்த ரேம் வந்து நம்ம அதிகமா போட்டா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். மேபி நீங்க S4 HANA வந்து ரொம்ப ஃபாஸ்ட்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். ஆனா எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு தெரிஞ்ச லெவல் ஆக்சுவலா. ஆனா ரேம்ல ஒரு கிரே ஏரியா என்னன்னா, உங்களால வந்து ஸ்டோரேஜும் பண்ண முடியும். ஆனா உங்களால இந்த டேட்டா பேஸ் அளவுக்கு 100% ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10% ஸ்டோரேஜ் பண்ணலாம். அது போதுமானது. ஓகே 10% போதும். ஏன்னா நீங்க ரெகுலரா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போறது இல்ல. உங்களோட அந்த பேட்டர்ன் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண போறீங்க. அதாவது ஒரு யூசர் அவரோட ரெகுலர் பேட்டர்ன். அதுவும் பாத்தீங்கன்னா சிசிடிவி மாதிரி ஒர்க் ஆகும். ஒரு சிசிடிவி மாதிரி ஒர்க் ஆகும். ஒரு சிசிடிவியோட ஒர்க் பாத்தீங்கன்னா 30 டேஸ் அப்படின்னு வச்சீங்கன்னா 30 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பழைய டேஸ் இருக்கிற டேட்டாஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொன்றா டெலீட் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேங்களா? உங்களுக்கு மெமரி ஃபுல்லே ஆகாது.
ஓகேங்களா, ரைட். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு மெமரி நிறைய வேணும் அப்படின்னா நீங்க ரேம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு உங்களோட பட்ஜெட் அதிகமா ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதான் வந்து ஓகே ரைட் உங்களுக்கு வந்து ஓகே செட்டப். ஸோ இதுல வந்து நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு இன்னும் ஆன்சரே பண்ணலாம். அந்த 4ங்கிறது என்ன? அந்த 4 பத்தி நம்ம கடைசி வரைக்கும் பேசவே இல்ல. 4 லேயர் மாடல். ஓகே ரைட். அந்த 4ங்கிறது என்னங்கிறத நான் இன்னும் மறுபடியும் தெளிவா சொல்லிடுறேன். அந்த 4ங்கிறது என்னன்னு பாருங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஓகே இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 3 லேயர் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஏன் அந்த 3 லேயர்னா எஸ்ஏபியோட ஓகே எவல்யூஷனே 3 லேயர் தான். உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்போது வந்து விக்கிபீடியால போய் எஸ்ஏபியோட எவல்யூஷன் பாருங்க. அதுல 3 லேயர் எவல்யூஷனே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்டேஷன் லேயர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்ஏபி R1ன்னு சொல்லுவாங்க. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஏபி R2 அதுல வந்து பிரசன்டேஷன் லேயர் அப்ளிகேஷன் லேயர் 2 தான் இருக்கும். டேட்டாபேஸ் லேயரே இருக்காது. அது நாங்க தனியா வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி எஸ்ஏபி R3ன்னு வந்துச்சு. அதுலதான் 3 லேயர் சிஸ்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் 4th லேயர் கொண்டு வராம இசிசி லான்ச் பண்ணி அப்படி இசிசிலே ரன் ஆயிருச்சு. நம்ம ஓகே. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்றோம்னா இந்த 4th லேயர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சோ அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம்னா R4ன்னு சொல்லாம S4ன்னு சொல்றோம். ஓகேங்களா, எஸ்ஏபி வித் 4 லேயர்ஸ். இல்ல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து 4th ஜெனரேஷன் ஆஃப் எஸ்ஏபின்னு கூட சொல்லுவாங்க. சோ ஆக்சுவல் ஆன்சர் பாத்தீங்கன்னா எஸ்ஏபி வித் 4th லேயர். அதுதான் வந்து ஆக்சுவல் ஆன்சர். ஓகே. ஓகேங்களா, S1 S2 S3 அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எஸ்ஏபி வித் 4th லேயர். இந்த 4th லேயரை வச்சு தான் ஒர்க் ஆகுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஐஎம்டிங்கிறது நீங்க கூகுள்ல எடுத்துக்கலாம். சோ கூகுள்ல கூட ஐஎம்டி தான் யூஸ் பண்றாங்க. சோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு டிவியோ ஏதோ ஒன்னு சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டிவியா தான் தெரியும் உங்க போன். அதுக்கு காரணம் வந்து இதுதான். ஓகே அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகேங்களா, ரைட். அங்க எப்படி சர்ச் பேட்டர்ன் ஸ்டோர் பண்ணுதோ அதே மாதிரி இங்கேயும் அதே கான்செப்ட். ஓகேங்களா, ஒரு ஐடியா கிடைச்சா விஷ்ணுபிரியா? கிடைச்சது சார். ஓகே பெர்ஃபெக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகே எஸ்டிமேஷன் நம்ம நாளைக்கு தான் டைம் ஆயிருச்சு. ஓகே ஸோ அந்த எஸ்டிமேஷன் கொஞ்சம் நாளைக்கு பார்த்துடலாம் அப்போ. ஓகேவா, ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம், சும்மா ஹரிபரியா வேண்டாம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா விஷ்ணுபிரியா? ரொம்ப ஃபாஸ்டா போறேனா இல்ல ஓகேவா இல்ல ஏதாவது மாத்தணுமா? ஓகே தான் சார். இந்த இது ரைட். ஓகே ரைட். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விஷ்ணுபிரியா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஓகே ஸோ ஆஃபீஸ் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்க ஸ்கில்டா இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இல்லைன்னா வந்து அதோட ஆல்டர்னேட் டூல்ஸ் தான் சர்ச் பண்ணுங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஓகே நீங்களா ட்ரை பண்ணுங்க. ஓகே பிபிடியோட ஆல்டர்னேட் காமா சொல்லிட்டேன். அதே மாதிரி வேர்டு எக்ஸலுக்குலாம் நிறைய ஆல்டர்னேட்ஸ் வந்துருச்சு, ஏஐ ஆல்டர்னேட்ஸ். ஓகே இந்த மாதிரி அட்வான்ஸ் டூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நாளைக்கு வந்து நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டூல்ஸ், அதாவது ஆல்டர்னேட் டூல்ஸ் பாத்துக்கோங்க. அதே வேர்டு பிபிடியே வேண்டாம். ஸோ காமா மாதிரி வந்து வேற டூல்ஸ் நிறைய இருக்கும். நீங்க பாருங்க, கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு இதுல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே சார் ஷூர். ஓகேங்களா, ரைட். ஓகே அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட் ஓகே நம்ம இன்னைக்கு பார்த்ததை வந்து உங்களால முடிஞ்ச மாதிரி சிம்பிளா வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்களே வந்து ஒரு வேர்ட்ல வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஹேபிட்டை கொண்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அடுத்த மைல்ஸ்டோன் அந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம சிஸ்டம்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க கான்ஃபிகரேஷன் டெஸ்டிங் எல்லாம் பண்றீங்கன்னா அதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு ப்ராப்பரா ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி நீங்க ரெடி பண்ணணும். ஓகே அது இப்ப இருந்தே பழகுனாதான் நாளைக்கு வந்து நீங்க ப்ராஜெக்ட் போகும்போது ப்ளூ பிரிண்ட் ஆகட்டும் அதெல்லாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். ஓகேங்களா, இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. அது இல்லாம வந்து பாதியில ஒரு 50% 60% அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது உங்களால பண்ண முடியாது. ஓகே டெய்லி பண்ற டாபிக் அப்பப்போ வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி ஓகே ஜஸ்ட் உங்களால இது பண்ண மாதிரி. அதுக்காக டைரி அதெல்லாம் எழுதாதீங்க. சோ அதெல்லாம் யூஸ் இல்லை. ஓகேங்களா, டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, ரைட். ஓகே விஷ்ணுபிரியா, ஸோ இன்னைக்கு இது ஓகே. ஸோ நாளைக்கு சேம் டைம் நம்ம இந்த எஸ்டிமேஷன்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் தான் நம்ம இசிசி அண்ட் இதோட டிஃபரன்சஸ் டிஃபரன்சஸ் வந்து உங்களுக்கு நான் சின்ன டேபிளர் காலம்ல போட்டு காட்ட மாட்டேன். ஸோ டிஃபரன்சஸ் எப்படி பார்ப்போம்னா நம்ம ஒவ்வொரு டாபிக் போகும்போது அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு அங்கங்கே அப்படி ஹைலைட் பண்ணிட்டே போவோம். ஓகே ஓகே. ஏன்னா அப்பதான் புரியும். ஜஸ்ட் ஒரு டேபிளர் காலம் போட்டோம்னா நீங்க அன்னைக்கோட மறந்துடுவீங்க. ஓகேங்களா, நம்ம ஒவ்வொரு டாபிக் போறோம். ஓகே ஒவ்வொரு டாபிக் நம்ம போகும்போது அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எதுல அதுக்கு இதுக்கு என்ன சேஞ்சஸ் அங்கங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணிக்கிட்டே போவேன்.
ஓகே சார். ஓகே. ரைட். அப்பதான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா இல்லையா சிம்பிளா ஒரு டேபிள் காலம் போட்டுனா நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். பட் அதனால யூஸ் இல்ல. ஓகே. ஓகே. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. ஸோ ஒரு 4, 5 டேஸ் வந்து நம்ம தியரி எல்லாமே முடிச்சிட்டோம்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எஸ்ஏபி பத்தி உங்களால வந்து ஒரு டிபேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ரெடி ஆயிருவீங்க. ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வர்க்குள்ள ஸ்டார்ட் பண்ணி போனோம்னா, ஆல்மோஸ்ட் அப்படியே போயிரலாம். சரி சார். ஓகே விஷ்ணுப்ரியா. ஓகே. ஸோ நாளைக்கு சேம் டைம். ஓகே. உங்களுக்கு ரெக்கார்டிங்க்கான ஆக்சஸ் ஆல்ரெடி வந்திருக்கும். நீங்க அந்த லிங்க்ல கனெக்ட் பண்ணாலே இந்த ரெக்கார்டிங், இந்த நம்ம பாக்குற டாக்குமெண்ட் எல்லாமே அதுல இருக்கும் ஆல்ரெடி. ஓ சரி சார். ஓகே. ஓகே ரைட். செக் பண்ணுங்க. ஓகே ரைட். ஸோ அப்படி ஏதாச்சும் கனெக்ட் பண்ண முடியல, இல்லைன்னா ஓப்பன் பண்ண முடியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. ஓகே விஷ்ணுப்ரியா. ஓகே. தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ சார். பாய்.